ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டில் இருக்க குட்டி பால்கனியை ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாவது அதை பண்ணியே ஆகணுன்ட்டு அதுக்கான வேலையில் இறங்கிட்டேன். ஸோ வாட்டர்லாம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற வச்சு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் நிம்மதியாக இருந்தது. ஏன்னா ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பண்ண முடியலன்னா அது என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆஃப்டர் தட் ப்ரிப்பேர் பண்ண லஞ்சை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி அரிசி பருப்பு ரைஸ் பண்ணியிருந்தேன், நல்லா வந்தது. பொட்டேட்டோ அண்ட் மீல் மேக்கர் இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்கின் கேரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் கிடையாது. இப்போது டென்டல் அதுக்கப்புறம் காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கனால ஓரளவு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குது. ஆஃப்டர் தட் பாப்பா தூங்கிக்கிட்டு இருந்தனால லஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ரெய்னியாக இருந்தது, பாப்பாவும் ஏஞ்சிட்டாங்க. ஸோ கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவும் கிளிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பேலன்ஸ்டாக கொடுப்பேன். கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட மாட்டா, பட் இருந்தாலும் அவள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு. அன்றைக்கி நேற்று எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை எங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தா நல்லா தெரியும். சாமி எடுத்துகிட்டு போக தேரெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொட்டெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாமே இருந்தது. நைட் ஃபுல்லுமே இந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. தூங்குறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. கொஞ்சம்